ஏண்டா எழுந்திருக்கிற? இழுத்து மூச்ச குடி. அப்படித்தான். அப்பப்பா எப்பா சீக்கிரம் வாப்பா. வரேன்டா. வாப்பா வா 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 வா. வா. கொழுந்தனாரே வந்து கொஞ்சம் ஊதலாம்ல. எது நான் ஊதணுமா? உங்க புருஷன் உள்ளதான் இருக்காரு, அவரை கூப்பிட்டு ஊத சொல்றது லைவ் பார்ட்னரா சும்மாவா? ஐயா அக்காளுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன அப்பாவை கூப்பிட்டா நீ வர்ற? ஏண்டா யாரு வந்தா உனக்கு என்ன? நீ போய் குளிக்க வேண்டியதானே? கால் கழுவாதவெல்லாம் குளிக்கிறத பத்தி பேசுறான் பாரு. ஏய், நானே வாரத்துல ஒரு வாட்டி தான் போறேன். அதுல ஏகப்பட்ட சிக்கல். இதுல நீ வேற என்ன இம்சை பண்ற? வாய்க்கும் வயிற்றுக்கும் சிக்கனம் பண்ணா பின்னாடி சிக்கல் வரத்தான் செய்யும். இதுல விக்கல் வேறையா? காலையில என்கிட்ட வச்சுக்காத. அப்ப மத்தியானம் வச்சுக்கலாமா? இரு ஆய் போயிட்டு வந்து உன்னை பேய் ஓட்டுறேன். எனக்குன்னு ஒண்ணு வாச்சுது பாரு. சிவகாமி, என்னமாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லங்க, நேத்து பூரா கிச்சாவுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அதான் சுடு தண்ணியில இலை போட்டு புகை பிடிக்க சொன்னேன். பார்த்து பிடிக்க சொல்லு. ஓவரா பிடிச்சு பொற ஏறிட போகுது. ஐயோ பாத்துடா ராஜா, மொத்தமா இழுக்காத, கொஞ்சம் கொஞ்சமா இழுடா. பயப்படல மவன, பணியில சுத்தாத பணியில சுத்தாதன்னு சொன்னா கேக்குறானா? நைட் ஷோ சினிமா கேக்குது. சினிமா செவன்ஜி அடிக்கிறீங்க. படி புள்ள பெற்றுக்கலாம். புள்ள பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வெளியே புகை பிடிச்சது பத்தாதுன்னு வீட்டுக்குள்ள புகை பிடிச்சு மட்டம் போட பாக்குறியா? பாவி பயல, குழந்தைக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியாம இருக்கிறான், அவனை போய் உதைக்கிறிய. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இதே வேலையா போச்சு. இவனெல்லாம் ஏமா பேத்த? டேய், இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வீக்ன வெள்ள பணியாரம் தான் வருது. எல்லாரும் நான் சொல்றபடி செஞ்சிருவீங்களா? கிச்சா வேணாண்டா, டீச்சருக்கு தெரிஞ்சது நம்மள பின்ன எடுத்துருவாங்க. ஆமாண்டா கிச்சா. ஏய் டைம் போ, வாய முட்றியா? நீ என்ன அவளுக்கு ஒத்தா? வெள்ள பணியாரம் ரெண்டு ஸ்பீக்கர் அவுட் அல்ல. அழகர் பெருமாள் ரெண்டு இட்லி ஒரு வடக்கறி டீச்சர். சுந்தரி ஒரு மசால் தோசை டீச்சர். பரத் ரெண்டு செட் தோசை டீச்சர். ஓகே. பார்த்த சாரதி ரெண்டு சாம்பார் சாதம் டீச்சர். கீதா ஒரு பொங்கல் வடை டீச்சர். கிச்சா ஒரு கொத்து பரோட்டா பார்சல் டீச்சர். கொத்து பரோட்டாவா? இனிமே போடுறேன்டா உங்களுக்கெல்லாம் குத்து பரோட்டா. இங்க பாத்தீங்களா, உங்க கிண்டல் எல்லாம் தெரிஞ்சுதான் காதுல மெஷினோட வந்திருக்க. குரங்கு பசங்க, இதுங்களுக்கு தான் அறிவில்ல, 1000 சேட்டை பண்ணுதுங்க. பொம்பளை பசங்க தானே நீங்க, இதுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு டீச்சர் இந்த குருவையே அவமானப்படுத்துறீங்களா? உங்களை எல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. கொடுக்குறேன், நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். டீச்சர் ஏன் லேட்டு? சைக்கிள் பஞ்சர் டீச்சர். நீங்க? எங்களுக்கும் சைக்கிள் பஞ்சர் டீச்சர். அது எப்படி 3 பேரோட சைக்கிளும் ஒரே நேரத்துல பஞ்சர் ஆகும்? இல்ல டீச்சர், 3 பேரும் ஒரே சைக்கிள்ல தான் வந்தோம். 1 ஆம்பளை பசங்களோட ஒரு பொட்ட புள்ள சேர்ந்து வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல டீச்சர், அவங்க தான் லிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க. தப்பா? தப்புதான். இந்த புஷ்பா டீச்சர் கிளாஸ்க்கு லேட்டா வந்தது தப்புதான். அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இதுங்களோட சேர்ந்து நீங்களும் முட்டி போட்டு இந்த பள்ளிக்கூடத்தையே சுத்தி வாங்க, அப்பதான் புத்தி வரும். சுப்பு ஒரே கப்பு. போடா, மூஞ்சி பாரு. என்ன பண்ணிட்டு போற? முட்டி போட்டு போய்கிட்டு இருக்கேன் டீச்சர். முட்டி போட சொன்னா நடந்துட்டா போற. முட்டி போட்டு போடா. ஏதோ நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு இதே பழப்பா போச்சே. ஏன்டா இப்படி பண்ற? உன்னை கொட்டி கொட்டி எனக்கு தான் கை வலிக்குது. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வரவும் போறதெல்லாம் கொட்டிட்டு போறேன். வேண்டா, உங்களை எல்லாம் வாத்தியார் தான் கொட்டணுமா? வாட்ச்மேன் நான் கொட்டக்கூடாதா? கொட்டலாமே. அது
டேய் 2 பேர் நைஸா மேல போய் தண்ணி ட்ரம் ஆட்டையை போட்டு வாங்க போங்க. போயிட்டாங்களா பாரு. அதான் போறாங்களே. ஏங்க நீங்க பணம் எடுக்கணுமா போடணுமா? போடணும். அப்ப கவுண்டருக்கு போங்க, அப்பதானே போட முடியும். சரி. சார் நீங்க போடணுமா எடுக்கணுமா? எடுக்கணும். அப்ப நீங்க போனா தானே நாங்க எடுக்க முடியும். பாத்தியா மாப்ள, எள்ளுனா என்னையா வந்து நிக்கிறான். சொல்லி முடிக்கல அதுக்குள்ளார அடிச்சுட்டு வந்துட்டான் பார். டேய் நிக்காம அப்படியே போயிட்டே இரு. ஓகே பாஸ். டேய் ட்ரம் தூக்கிட்டு சீக்கிரம் போ. எவனா சந்தேகப்பட போறான். டேய் மயிலு, யாராவது ஏதாவது கேட்டா அத்தம்மா சமைச்சிருக்கா பேர் வெட்ட போறேன்னு சொல்லு. சரி சரி. மச்சான் ட்ரம் ஒரு 100 ரூபா தருமாடா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏய் எங்கடா தூக்கிட்டு போறீங்க? இவங்க அப்பதான் சமைச்சிருச்சு, அதான் பேர் வெட்ட கொண்டு போறோம். எது அப்பத்தா? இல்ல இல்லங்க அத்தை புள்ள சமைச்சிருச்சு, பேர் வெட்ட போறோம். டேய் இப்படி வா. போடா. அகிலாண்டம் பையன் தானே? ஆமாங்க. பள்ளிக்கூடம் போகல? இல்ல சாயங்காலம் தான். சாயங்காலமா? ஏன்டா கொம்மால காலையில கேட்டதுக்கு பையன் பள்ளிக்கூடம் போயிட்டான்னு வாய்கிலேயே பீத்திக்கிட்டா நீ இந்த களவாணி பயல்களோட சுத்திக்கிட்டு இருக்கிற? இல்லைங்க சும்மா அப்படியே. என்ன சும்மா போச கட்ட பசங்க. என்ன திருவள்ளூர் மாதிரி குரல்லாம் சொல்லிட்டு போறாரு. மாப்ள போற போக்குல போங்க பொண்ணு சாமி எங்க அம்மாட்ட போட்டு குத்துருவான். நான் கிளம்புறேன்டா. போ போ, நம்ம செட்ல சேரலன்னா கிளம்பு கிளம்பு. மயிலு போடா. இவங்க கொடுக்குற 500 ரூபாய்க்கு பாத்திரம்லாம் கழுவணுமாக்கும். யாரு? ஹலோ டேய் கிச்சா பேசுறேன். சொல்றா கிச்சா. கோனா எங்கடா இருக்க? டேய் ஓனர் வீட்டில் தாண்டா இருக்கேன். ஸ்வீட் எடுத்து போலான்னு வந்தேன், அப்படியே கடாத்தி பாத்திரம் தைக்க விட்டாடா. டேய் எனக்கு ஒரு 500 ரூபா வேணும், தர முடியுமா? உடனே கேட்டா எங்கடா போறது? எப்படியா உஷார் பண்ணி கூடண்டா. உடனே வேணும்னா டேய் கரெக்ட் பண்ணிட்டேன்டா. நீ இப்ப எங்க இருக்க? நான் இந்த ரோடு கடைசியில் தான்டா இருக்கேன். அப்படியா? அப்படியே ஓனர் வீட்டு பக்கமா வா, கரெக்ட் பண்ணிடலாம். சரி சரி. ஒண்ணு கவலைப்படாதா. டோன்ட் வரி. இங்க வைக்காத, அங்க வை. தெரியும். டேய் கிச்சா, கோலத்தை எடுத்து குண்டா தூக்கி என்னமா அடிச்சான் பாத்தியா? டேய் பைக்ல போய் பணத்தை கரெக்ட் பண்ணுங்க, நான் அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணி வந்துடுறேன். டேய் என்னது வெளியே யாரையுமே காணோம். ஜிம்மி ஏன் இப்படி கொலைக்குது? அதான் தெரியல. ஏ ஜிம்மி சும்மா இருக்க மாட்டா? இது எப்பவும் இப்படிதான்.